இது வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி. எப்படியும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுடைய ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. மந்த்லி எக்ஸாம் இருக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும், ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும், ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அந்த பிள்ளைங்க வாங்குகிறதான அந்த மார்க்கை வச்சு தான் அந்த பிள்ளைகளை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறோம். இதை வச்சு நாங்கள் ஒன்றும் உங்களை அளக்கவோ மதிப்பீடு போடவோ எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ ஏன் அதை எங்ககிட்ட கொடுக்காமல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்களேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு மார்க் போடுறதுக்காக இல்லை, அது நீங்கள் அப்படின்னாச்சும் ஏதாச்சும் அதை படிப்பீங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதனால் இதை கொடுக்கணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நாங்கள் கொடுத்துட்டோமே, பரவாயில்ல. கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை ஒரு தடவை வாசித்து அதில் முழுசுமாக உங்களுடைய ஆவியில் ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புரவாக்கி தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சு தேவ இரக்கத்திற்காக நாம் கெஞ்சி பிரார்த்திக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. அதனால் இதை வச்சு நாங்கள் உங்களை இவங்க இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி உங்களை குறித்து தவறாக ஒரு மதிப்பீடு போடுறதுக்காக நாங்கள் உங்ககிட்ட அதை கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இது வந்து உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்கிறீங்க. ஒரு தடவை நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆகிட்டேன். இப்போது கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து போய் கேட்டால் அம்மா போட மாட்டாங்க, அடி பின்னி விடுவாங்க. அதனால் கொஞ்சம் 2-3 நாள் வச்சுருந்தேன். ஸ்கூலில் டீச்சர் வந்து நான் இன்றைக்கி கொடுக்கலையா நாளைக்கு கொடுக்கலையான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. போய் மெதுவாக எங்கள் அக்காட்ட போய் அம்மா மாதிரியே நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு. அவன் முதல்ல மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் நான் ரொம்ப கெஞ்சி அழுதவுடனே அவன் என்ன பண்ணா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். நான் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்ததான சோதனை இருக்குது பாருங்கள். எங்கள் அக்கா ஒரு வேலையும் செய்ய மாட்டாள். ஏய் அப்படின்னு வா, நமக்கு பக்கம் ஐயா அம்மாட்ட சொல்லிட்டா இன்னும் வந்து அடி சேர்த்து வாங்குவோமே அப்படின்ட்டு அவள் வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டு இருப்பேன். இப்படி நம்ம மறைச்சி கொண்டு இருக்கும் வரையிலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்திற்காக தான் இந்த காரியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை வாசித்து அதில் ஆமன்னு சொல்கிற இடத்துல இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்ற சொல்கிற இடத்துல ஆமன்னு சொல்லலாம், முயற்சி செய்கிறேன்னு சொல்லலாம், முயற்சி செய்யாமலும் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லலாம். அது உங்களை சார்ந்தது. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் சொன்னதான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி நீங்கள் கேட்டு கீழ்ப்படிவீர்களானால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இது மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டுங்க. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அதை உண்மையாக நீங்கள் பதில் சொல்லி அதை உங்களை திருத்துவதற்கு பாருங்கள். எதில் உங்களுக்கு குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்தை நீங்கள் உங்கள் சரி செய்து கொள்ளும்படியாய் உங்களுடைய கையிலேயே நான் அதை உங்களுக்கு கொடுத்துறேன். அதனால் நீங்கள் அதை நிரப்பி எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை படிக்கும் பொழுதே அது உங்கள்கிட்ட சில காரியங்களை ஆண்டவர் வந்து அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களோட பேசுவார். நிச்சயமாக பேசுவார். பேசும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். எப்படி ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஒழுங்காக ஜெபம் பண்ணல ஆண்டவரே, ஒழுங்காக பைபிள் வாசிக்கல ஆண்டவரே, ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வரல ஆண்டவரே, யாவரோடையும் சமாதானமாக இல்லை ஆண்டவரே, குறிப்பாக பாஸ்டரோட சமாதானமாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம். இப்போ என்னோட சமாதானமாக இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். உங்ககிட்ட இந்த காரியத்தை குறித்து எனக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் அதை சரி செய்து கொள்வதற்கு நான் எப்பொழுதும் நானும் என் குடும்பமும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே இவ்விதமான காரியத்தை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுதும் நம்மை தேவன் அழைத்ததான நோக்கத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். மிக சுருக்கமாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சீக்கிரமாக முடிச்சோன்னு, ஏன்னா வெயில் வேறு அதிகமாக இருக்குது. அதனால் சுருக்கமாக முடித்து கொள்வோம். இப்போது நம்ம சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 817வது பக்கத்தில் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளில் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். இதை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சில தெரியுங்களா உங்களுக்கு? கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகிக்கப்பட்டவர். கிறிஸ்துன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் அவருக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்டவர். அப்போது இந்த அபிஷேகம்தான் இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ உங்களையும் என்னையும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்தவன் அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிறிஸ்தவன்னா கிறிஸ்து ப்ளஸ் அவன், அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவன். அப்போ நம்ம எல்லாரையுமே கர்த்தருடைய ஆவியானவராலே நம்மை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதை மறந்துடவே கூடாது. உங்களை பிரத்யேகமாக உங்களை தெரிந்து கொண்டு உலகத்தில் இருந்ததான உங்களை அவருக்கென்று வேறு பிரித்து உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, உங்கள் மேலே ஒரு அழைப்பை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து உங்களை அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. த பர்பஸ் ஆஃப் அவர் காலிங். தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் எல்லாமே தேவனால் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம் என்று சொல்லுவோம். உங்களை எதற்காக அழைத்தார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? உங்களை பிரத்யேகமாக உங்களை ஒரு அழைப்புக்காக உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் விடுதலையை உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கும் சபை மக்களுக்கும் தேசத்திற்கும் ஒரு விடுதலையை தரும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதில் இந்த நாட்களில் இந்த விடுதலை ஊழியம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் செய்கிறாங்க. விடுதலை ஊழியக்காரர்கள் என்றும் ஒரு சிலர் தங்களை அழைத்து கொள்கிறார்கள், டெலிவரன்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பினாலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களில் விடுதலை கொடுக்கும்படியாய், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே சிறைப்பட்டிருக்கிறவர்களை சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், தேவனை அறியாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறதான குடும்பங்களுக்கு, சந்ததிகளுக்கு தேவனுடைய நாமத்தை அறிவித்து அவர்களுக்கு விடுதலையை வாங்கி தரும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை நாங்கள் தான் அதுக்கு பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு தான் அந்த அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்பாதீங்க. உங்கள் எல்லார் மேலேயுமே அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். 75வது பக்கத்துக்குது. விசுவாசிக்கிறவர்களால்
நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இன்றைக்கி வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தும்படி விசேஷித்த வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய பேருக்கு பின்னாடி இப்படி நோட்டீஸ்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த 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 இடத்துல உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கணும். விசுவாசிக்கிறதான என்னால் நடக்கும், என்னால் இயேசுவின் நாமத்தில் என் மூலமாக நடக்கிற அடையாளங்கள், அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவேன், நவமான பாஷைகளை பேசுவேன், சர்ப்பங்களை எடுப்பேன், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது எங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பேன், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதை புரியாததுனால தான் இந்த நாளில் நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போது அவர் ஒரு 3-4 நாளாக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் நல்ல சத்தியங்களெல்லாம் அறிந்தவர் தான். அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, கணவன் மனைவியுமா பிரிந்திருக்காங்க. அப்போது அவர் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிறாரு. அந்த சபைக்கு போனாலும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம், பிசாசை என்னால் துரத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. நான் அப்போ தான் இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்கய்யா. பிசாசுகளை துரத்துவதற்கு, வியாதியஸ்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்கு சுகத்தை வாங்கி தருவதற்கு, சத்தியத்தை அறிவிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மளை யாரையும் ஆண்டவர் அனாதையாக அழைக்கலை. நம்மளை தெரிந்து கொண்டதற்கு, அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சிம்சோனை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். அவன் அந்த பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கும்படியாகவே சிம்சோனை கர்த்தர் அழைத்தார். தாவீதை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததான கோலியாத்தின் கைகளிலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாக தாவீதை அழைத்தார். மோசையை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தம்முடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் பார்வோனினால் அவதிப்பட்டு அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரும்படிக்கு மோசையை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். அதே போல தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவர் அறியாத நாட்களிலேயே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எரேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவனை எப்போ தெரிந்து கொண்டாரா? அவன் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னமே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக எரேமியாவை கர்த்தர் அழைத்தார். அப்போ அதே போல தான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. ஆனால் அழைத்த அழைப்பில் நம்மளால் சரியாக நடக்க முடியாமல் அவ்வப்போது எழுந்திருக்கிறோம், ஓடுறோம், அப்புறம் கொஞ்சம் உட்காடுறோம், சில நேரத்தில் கீழே விழுந்துடுறோம், மறுபடியுமா ஆண்டவருடைய கிருபை நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்துது. நிறைய பேர் விழுந்து போன இடத்துலையே விழுந்து போய் அப்படியே மரித்து போனவர்களும் உண்டு. இன்றைக்கி கல்லறையில் போய் பார்த்தா நிறைய கல்லறைகள் ரொம்ப முக்கியமான கல்லறைகளாக இருக்கும். ஆனால் அவங்கள நம்பி ஆண்டவர் அழைத்ததான அந்த அழைப்பில் ஒரு சின்ன பாகம் கூட நிறைவேற்ற முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் அந்த கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில கல்லறைகள் இருக்கிறது, அவங்க தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாய் நிறைய காரியங்களை செய்து தேவ சமூகத்துக்கு போன பரிசுத்தவான்களும் உண்டு. ஆனால் அநேகமான கல்லறைகளில் பார்த்தீங்கன்னா தேவன் எந்த நோக்கத்திற்காக அவங்கள அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அபிஷேகித்தாரோ அதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு மண்ணிலே புதைந்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. இப்போ நாமளும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆண்டவருடைய வருகை வருமானால் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லை மரணம் சம்பவிக்குமானால் மரித்து போய்விடுவோம்.
நம்முடைய கல்லறையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு இங்கே தான் கல்லறை, இந்த இடத்துல தான் புதைக்கணும்னு நமக்கு இல்லை. எங்கே இருந்தாலும் இந்த அரசாங்கத்தில் நமக்கு கல்லறை பூமி கொடுக்கலனாலும், இல்லை இந்த பஞ்சாயத்தில் நீங்கள் இங்கே புதைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், எப்படியாச்சும் நம்மளை யாராவது ஒருத்தர் எடுத்து புதைச்சிடுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க புதைக்கலைன்னா கூட பஞ்சாயத்துலேருந்து என்ன பண்ணுவான், நம்ம கொண்டு போய் புதைச்சிடுவாங்க. அப்போது முக்கியமானது நமக்குள்ளே இருக்கிறதான ஆத்துமா. இந்த ஆத்துமா எந்த இடத்திற்கு போகிறது என்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போ எந்த இடத்துக்கு போகணுன்றத ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். 2 இடம்தான். ஒன்று நித்திய மகிமைக்குரிய இடம், இன்னொன்று நித்திய ஆக்கினைக்குரிய இடம். இந்த நித்திய மகிமைக்குரிய இடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இந்த நித்திய ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் உங்களுக்காக எனக்காக நியமிக்கப்பட்டதல்ல, அது பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை தேவன் நம்ம எதற்காக அழைத்தார்ன்றதை அறியாதபடியினாலே நம்ம அப்படியே ட்ராக் மாறி நித்திய ஆக்கினைக்கென்று போயிடுறோம். நித்திய ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் பிரத்யட்சமாய் வெளியரங்கமாய் இருக்கிற அநேகர் நித்திய ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க அப்படியே ட்ராக் மாறி நித்திய மகிமைக்கென்று வந்துடுறாங்க. நித்திய மகிமைக்கென்று நியமிக்கப்பட்ட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்து தவறான தீர்மானங்களை எடுத்து நித்திய ஆக்கினைக்காக போயிடுறாங்க. இப்படி தான் நிறைய கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஒரு விடுதலை தருகிறதான ஒரு நபராக, ஒரு பாத்திரமாக, அவருடைய சமூகத்தில் ஒரு விசேஷித்ததான உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி எரேமியாவினுடைய புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 897ஆம் பக்கத்தில் இருக்குது. வாசிக்கலாமா? ஒரு 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து கொயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் கொயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். கொயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி கொயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான். இப்போது தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து கொயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நான் உனக்கு என் வார்த்தைகளை நான் தெரிவிப்பேன். அப்போ கொயவன் வீட்டுக்கு போகும்பொழுது தான் அந்த காரியத்தை கர்த்தர் பேசுவார். அதனால் எரேமியா என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொயவன் வீட்டிற்கு போகிறார். அங்கே போனால் கொயவன் அவருடைய வேலையின்படி அந்த திரிகையில் என்ன பண்ணுறாரு? களிமண்ணை போட்டு அவருக்கு நினைச்ச அவர் விருப்பமான ஒரு பாத்திரமாக ஏதோ ஒரு பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய கையில் இருந்ததான அந்த களிமண் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் நினைச்ச பிரகாரம் அது உருவாக்கப்பட முடியாதபடி அது என்ன பண்ணுது, வேற ஒரு கோணையாக ஒரு பக்கமாக போகுது. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோணையாக போன அந்த மண்ணெல்லாம் எடுத்து மறுபடியுமா பிசைஞ்சு மறுபடியுமா அந்த சக்கரத்துக்குள்ளே வச்சு ஓட்டி வேற ஒரு புது பாத்திரமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த களிமண்ணை உருவாக்குறாரு. இதை போலவே அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர்? என்ன சொல்கிறாரு? 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
இப்போ நம்மளை பார்த்து தான் என்ன சொல்கிறாரு, குயவன் கையில் இருக்கிறதான களிமண்ணாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த குயவன் என்ன பண்ணியிருக்கலாம், இது நான் நினச்ச பாத்திரமாக வரல அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டுட்டு வேறு மண்ணை எடுத்து திருப்பி வேறு பாத்திரமாக வணைஞ்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய பரம குயவன் ஆகிய தேவன் நம்ம எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்திறாரோ அந்த நோக்கத்தை உங்களை கொண்டு தான் அவர் செய்யணும்னு விரும்புகிறார். எனக்கு பதில் அவனை கூப்பிடுங்க, அவனுக்கு பதில் இவனை வைங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரமும் உடையவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று நான் மறுபடியும் புதுசாக நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை உருவாக்குறேன் அப்படின்றாரு. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய தொழிலிலேயோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ நீங்கள் பொறுமை இல்லாமல் ஆத்திரத்தோட கோபப்பட்டு எது வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, மறுபடியும் எடுத்து நிறுத்துகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. குயவன் நம்மளை தூக்கி போட்டிருக்கலாம், எதற்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாக அவர் கையில் இருந்த பொழுது அவர் அதை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை தூக்கி போட விரும்பலைங்க. எந்த இடத்துல நீ உடஞ்சி போனையோ, எந்த இடத்துல நீ என் கையிலேருந்து விலகி போனையோ அதே இடத்துல உன்னை இன்னும் சிறப்பாக நான் செய்து நீ நினைப்பதை விட வேண்டுவதை விட பெரிய இடத்துக்குள்ளே உன்னை கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த குயவனுடைய கையில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து விட வேண்டும். இல்லைன்னா அந்த உடஞ்சி போனது அந்த அந்த களிமண் எதற்கும் உதவாத இருந்த பொழுது அதை தூக்கி போட்டாங்க. அதை வேறு எதற்குமே யூஸ் பண்ணாமல் அதை ஒரு இடத்துல போட்டிருக்கலாம். நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒடிஞ்சு போன பக்கெட்டு இல்லைங்களா, இந்த ஒடிஞ்சு போன தவள், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா இருந்தவரெல்லாம் அந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வேகமாக வந்திருப்போம். ஆனால் அந்த பக்கெட்டில் அந்த கம்பி உடஞ்சி போச்சு, இல்லைன்னா கொஞ்சம் அப்படி லேசாக ஒடிஞ்சு போச்சுன்னா அதை உடனே தூக்கி பழைய பிளாஸ்டிக் காரனுக்கு போட மாட்டோம். அதில் ஏதாவது ஒன்று ஒட்டி அதை ஏதாவது ஒன்று பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தானே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசி அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமாக பாத்ரூமில் இருந்து அடுத்ததாக ரெஸ்ட் ரூமுக்கு போயிடும். அங்கே போயிட்டால் அதனுடைய நிலைமை இன்னும் மோசம்தான். ஆனால் கர்த்தர் நம்மளை மோசமான நிலைமைக்கு கொண்டு போகணுன்னு விரும்பலை. நீ ஒடிஞ்சு போயிருந்தாலும், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனாலும் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, புதுசாக உருவாக்குறேன்னு சொல்கிறார். அதனால் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்பி அதன்படி செய்யாதபடி போகும் பொழுது அவர் சொல்கிறாரு, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். உன்னை கட்டுவேன், உன்னை இடிப்பேன், பிடுங்குவேன், அழிப்பேன்னு சொல்லி உன் மேலே கோபத்தோடு சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ மனம் திரும்பி ஏன் வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சின்னா உனக்கு நான் சொல்லுவேன் செய்வேன் என்று சொன்ன அந்த அழிவுக்குரிய திட்டங்களிலிருந்து நான் என் மனசை மாற்றிக்குவேன்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு சொல்கிறாரு, கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவளின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆனால் மனம் மாறுவார் எப்போ தெரியுங்களா, நம்முடைய மனசுக்குள்ள தேவனால் விதைக்கப்பட்டதான அந்த வார்த்தைகளை கேட்டு அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வோமானால் தேவன் சொன்னதான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நன்மையான காரியங்கள் வரும்.
இல்லை நம்மளை மாற்றாதபடிக்கு நான் இப்படி தான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படிலாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லி நான் பாட்டுக்கு என்னுடைய இஷ்டத்தின்படி என்னுடைய மனதில் காணப்படுகிற பெருமையின்படி நான் ஓடுவேனானால் கர்த்தர் மற்றவர்களுக்காக நியமித்திருக்கிறதான தீமைகளை கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அப்போது ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் கிடையாது. தீமைக்கென்று நியமிக்கப்பட்டவன் துன்மார்க்கன். நம்ம இன்றைக்கி பார்த்ததான அந்த சங்கீதங்களில் பார்த்தோம், துன்மார்க்கனை குறித்து நம்ம பார்த்தோம், சவுலை குறித்து பார்த்தோம். சவுல் நல்ல ராஜா தான், தேவனால் அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் அப்போ அவன் எப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், நான் ஒரு ராஜா, நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சாமுவேல் எதெல்லாம் அழிச்சு போடணும்னு சொன்னாரோ அதெல்லாம் அழிச்சு போடாமல் இவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அது யாருக்காக எடுத்து வச்சுக்கிறாரு? அவர் சொல்கிற பொய் பாருங்கள். தேவனுக்கு என்று நான் இதெல்லாம் எடுத்து வச்சு, தேவனுக்கு பலி செலுத்தணும்னு நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி வரிசையாக தொடர்ந்து அவர் முதலாவது நீதிமானாகிய தாவீதின் மேல் ஒரு கடும் கோபம் கொண்டார். எரிச்சல் வந்தது. அப்போ ஆண்டவருடைய கையில் நிறைய ஆவிகள் வச்சுக்கிட்டு, இவன் கீழ்ப்படியலன்னு அதை இவன் வீட்டுக்கு போ, இவன் கீழ்ப்படின இவன் வீட்டுக்கு போ, இவங்க வாழ்க்கை போகணும் அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாரா? இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளில் நாமளே என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா? உடைப்பை ஏற்படுத்தி விடுவோம். பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்குமா. இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இந்த கல் கட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயும் போய் இந்த பாம்பெல்லாம் உள்ளே பொந்துக்கும். வேகமாக ஒருத்தன் போய் இந்த அடைப்பெல்லாம் பிடுங்குனான்னா உள்ளே இருக்கிற பாம்பு டக்குன்னு அவன் கையில் கொத்திவிடும். இதுதான். அப்போ கர்த்தர் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். யோபுவை சுற்றி கர்த்தர் ஒரு பாதுகாப்பை போட்டது போல நம்மை சுற்றி ஒரு வெளியேற பெற்ற பாதுகாப்பை கொடுத்துருக்கார். யோபு காலத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இயேசுவின் நாமமும் தேவனுடைய வார்த்தையும் தான் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ இதை போய் நான் வெடுக்குன்னு பிடுங்கினேன்னா எனக்கு இது தேவையில்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன், என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு அதெல்லாத்தையும் போய் பிடுங்கினீங்கன்னா மறைந்திருந்து உங்களை தீண்டும்படியாய் காத்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தினாலே நீங்கள் தீண்டப்படுவீர்கள். அதுக்கப்புறம் பேய் பிடிச்சிக்கிட்டு ஆட வேண்டியது தான். எங்கே போகிறது, யாரை போகிறது, எந்த மந்திரவாதியை பார்க்குறது, எந்த குறி சொல்கிறவனை பார்க்குறது, எதை பார்க்கலாம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி சொல்லுவான். இங்கே போய் இந்த கோயிலுக்கு போ, அதை போன்னு கோயிலுக்கு விளக்கேற்று, அதை செய் இதை செய் எல்லாம் சொல்லுவான். ஆனால் சொன்னாலும் அது போகாது. ஏன்னா பிசாசின் மேல் முழு அதிகாரமும் உடையவர் ஒருவர், இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கு போகும் பொழுது சொல்கிறாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். இப்போ பிசாசு அங்கங்கேருந்து குடையிறான். தேவ பிள்ளைகள், ஆண்டவரே பிசாசு இப்படி பண்ணுறானேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒரே ஒரு மாஸ்டர் கீ இருந்துச்சு, அந்த கீயை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, நீ இந்த மாதிரி லூஸ்தனமாக பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சால் நான் இன்னொரு டூப்ளிகேட் கீ என்கிட்ட பண்ணி நான் இப்போ என்ன பண்ணியிருப்பேன், பிசாசை துரத்தியிருப்பேனே. நீ என் நாமத்தினாலே நீ பிசாசுகளை துரத்துவாய் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நீ அந்த அதிகாரத்தின் மேலே குற்றம் சுமத்தி தேவனுடைய நாமத்தில் நீ அவகீர்த்தி உண்டு பண்ணி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ பேசும் பொழுது அது உன்னுடைய எல்லைகளை சுற்றி ஒரு பெரிய உடைப்பை ஏற்படுத்துகிறது. அதை பயன்படுத்தி தான் பிசாசு உன் குடும்பத்திலும் உன் சரீரத்திலும் உன்னுடைய எல்லைகளிலும் உனக்கு தீமை செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறான். மற்றபடி ஆண்டவர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசை துரத்துவதற்காக, நோய்களை இயேசுவின் நாமத்தில் நீக்குவதற்காக அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். யாராலும் சொல்ல முடியும், என் தலையின் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, என் கையில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடும், பலவீனங்கள் நீங்கும்.
அற்புதங்கள் நடக்கும். இதற்காக தான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஏதோ அப்படியே கூட்டமாக ஏதோ கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணவும், ஏதோ ஒரு காணிக்கை போடவும், ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. அதை விட உன்னதமான ஒரு நோக்கத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க, உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இத்தனை பேர் விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நம்ம அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே அடக்கி வச்சுருந்தோமா? நமக்குள்ளேருந்து வெளிப்பட முடியாதபடி நிறைய பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருந்துச்சா? நிறைய தடைகள் இருந்துச்சா? அந்த தடைகளெல்லாம் உடைக்க போகிறவர் தேவனுடைய வல்லமை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்பத்தில் செயல்பட போகிறது. உங்களுடைய எல்லையெங்குமாக தேவனுடைய பாதுகாப்பு இருக்க போகிறது. பக்கத்து வீட்டில் யார் என்ன சொல்லியிருந்தாலும் அவன் துன்மார்க்கன். வசனம் என்ன சொல்லுது? அவனை உற்று பார்ப்பாயானால் அவன் இருக்க போவது கிடையாது. அவனை தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்ட. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திற்கு அவனை நடத்தி கொண்டிருக்கிற பிசாசு அவனை கொண்டு போயிடுவான். நம்ம ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து பயப்படணும்? இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கர்த்தருடைய கையிலே இருப்பீர்களானால், கர்த்தருடைய உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்து வைத்திருப்பாரானால், உங்களுக்கு விரோதமான எந்த விதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்டதான தெய்வத்தை, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நம்மை தேவன் என்ன பண்ணுறாரா? அவர் நம்மை அந்த ஏசாயா 11 அதிகாரம் 11 வாசிப்போம் பாங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த ஈசாய் அப்படின்றவர் யார்? இவர் யாருன்னு தெரியுமா? தாவீதினுடைய தகப்பன். தாவீதினுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மேசியாவாக வெளிப்பட்டு நம்முடைய மத்தியில் நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை செய்யும்படியாகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருந்தார். இப்போ என்ன சொல்கிறாரு? அவருடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் தெரியுங்களா? தேவனுடைய வேரில் இருக்கிறோம். வேர் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா செடியும் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை யார் பேரில் வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யார் பேரில் வைத்திருக்கிறோம்? இயேசுவின் நாமத்திலா, அல்லது இந்த உலகத்தில் சொல்லுகிற மற்ற எத்தனையோ கோடி நாமங்கள் இருக்கிறது, அந்த நாமங்களில் நாம் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா? உண்மையாக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் நம்மை கொண்டு ஆண்டவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. எல்லா காரியத்தையும் அவர் நம்மை கொண்டு நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அவன் ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது அது நம்ம இயேசுவிடம் நெருங்கி வரவும் அதிக கனிகள் தருவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. அப்போது இந்த அபிஷேகப்பட்டவனுடைய வாழ்க்கையில் வரங்களும் கனிகளும் நிறைந்து இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறதா? கனிகள் அற்றதான வாழ்க்கையில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். அபிஷேகப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இப்படி நிறைய கனிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த கனிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த கனிகள் நாம் தர வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாரோடு இணைந்திருக்கணுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம்
6ஆம் வசனம் 150வது பக்கத்தில் இருக்குது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். தேவன் நம்மை எதற்கென்று தெரிந்து கொண்டார்னா, தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மூலமாக தேவனுடைய நாமம் எப்போ மகிமைப்படுமா? நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது கேட்டுக்கொள்கிறதான எதுவும் அது நமக்கு செய்யப்படும். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்கள் சீஷராயிருப்பீர்கள். அப்போது பிதா மகிமைப்படணும். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு மகிமையின் ஆண்டாகவே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திராவிட்டால் நம்ம என்ன பண்ணுவாரா? என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட செடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்போது நமக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதை அறியாத உலக ஜனங்களுக்கு அதை குறித்து ஒரு கவலை இருக்காது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எதிராக ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. யாருக்கும் ஆண்டவர் எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டார். பரவாயில்ல, நீ இவ்வளோ நாள் சபைக்கு வந்த, இவ்வளோ ரூபா காணிக்க கொடுத்துருக்குற, நீ இதெல்லாம் செஞ்ச அதெல்லாம் செஞ்ச, ஓடி ஓடி உழைச்ச, மற்றவங்களுக்கு சத்தியம் சொன்ன, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நீ ஜெபம் பண்ண, அதனால் உனக்கு நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து உன்னது என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன்னு சொல்லவே போகிறது கிடையாது. ஆனால் தான் அந்த பரலோக வாசலில் யார் இருப்பா தெரியுங்களா? தேவ தூதர்கள் இருப்பாங்க. ஊழியக்காரங்க இருந்தால் கூட, இப்போ நான் இருந்தேன்னா, ஐயோ நம்ம விசுவாசி ரொம்ப நாளாக வந்திருக்கிறாரு, நிறைய காணிக்க கொடுத்துருக்கிறாரு, நல்லா ஜெபம் பண்ணார், உபவாசம் எடுத்தார், எல்லாத்துக்கும் வந்தார், அதனால் இவங்களை கொஞ்சம் மெதுவாக விட்டுடலாமான்னு நான் விட்டுருவேன். ஆனால் அங்கே ஆண்டவர் யாரை வச்சுருக்கிறாருன்னா தேவ தூதர்களை வச்சுருக்கிறாரு. அவங்க நீதியின்படி நியாயத்தின்படி தான் அவங்க உள்ளே விடுவாங்க. அதனால் அங்கே போய் அவரை ஏமாற்ற முடியாது, தந்திரமாக உள்ள நுழையவும் முடியாது. வாசல் வழியாக போகிறவன் அவன் யாரா? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். நீங்களும் நானும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருந்தோம்னா வாசல் வழியாக வராமல் வேறு வழியாக உள்ளே போகலான்னு நம்ம முயற்சி செய்வோம். ஆனால் வேறு வழியாகவும் உள்ளே போக முடியாது. இன்றைக்கி வேறு வழியாக போகலாம், இந்த நாமத்தை தொழுதுகொள், இந்த பூசையை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு நிறைய வழிகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அவங்கள நித்திய ஆக்கினைக்கென்று நடத்துமே ஒழிய நித்திய மகிமைக்கென்று அவர்களை ஒரு நாளும் நடத்தவே முடியாது. அப்போ கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நம் தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சபைக்கு வல்லமையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு வரணும். ஒரு வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும், ஒரு தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா உங்களுடைய வேர் கர்த்தருடைய வேரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். நிறைய பேர் எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வரான்னு தான் நல்லது தான் கர்த்தராக தான் சொல்கிறார், வசனமாக தான் சொல்லுது. நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக ஆக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அப்போ நம்ம எல்லாருமே தீர்க்கதரிசிகளாக மாறணும். கண்டிப்பாக இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாரையும் குடும்பத்திலையும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும், நம்ம படிக்கிற இடத்துலையும் உங்களை ஒவ்வொருத்தரையும் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. அதற்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆனால் அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வேரில் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்மை கொண்டு தெரிந்து கொண்டதான அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஈசாயின் அடிமரத்திலிருந்து
துளிர் தோன்றி அவருடைய வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கக்கூடிய அந்த கிளைகளாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபைக்கும் அநேக கிளைகள் உண்டு, தேவனுடைய சரீரத்திலும் அநேக கிளைகள் உண்டு. அதில் ஒரு கிளை தான் நீங்கள், அதில் ஒரு கிளை தான் நான். நம்ம ஒவ்வொருத்தரை கொண்டும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த கிளையில் நிறைய கனிகள் வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிளை மொட்டை கிளையாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த இலையுதிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் கீழே விழுந்து மரமே அப்படியே மொட்டையாக இருக்கும். ஒரு நிழலு கூட போய் யாரும் ஒதுங்கவே முடியாது. அதுக்கிட்ட நல்ல வெயிலாக இருந்தாலும் அந்த வெயிலில் தான் நடந்து போவோம். அந்த மரத்துக்கு கீழே போய் ஒதுங்கலான்னா அந்த மரத்தில் ஒரு நிழல் இல்லை, ஒரு கிளை இல்லை, கிளை இருந்தாலும் இலை இல்லை. ஆனால் அதுக்கிட்ட யாருமே போய் இருக்க மாட்டாங்க. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் கிளைகள் இருந்தாலும் இலைகள் இருந்தாலும் கனி இல்லைன்னா நம்மளை தேடி ஒரு பறவையும் வராது. கனிகளற்றதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதற்காக தேவன் நம்மை அபிஷேகிக்கவில்லை. நம்மளை அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் நாம மகிமைக்காக இவன் கனிகளை கொடுப்பான். ஆனால் தான் அப்பப்போ ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், நம்மளை வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை வெட்டுகிறார். அந்த வெட்டுற நேரத்தில் நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த வெட்டு நமக்கு அவசியம். அந்த சோதனை நமக்கு அவசியம். இன்றைக்கி சோதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொல்லி நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க. தவறான உபதேசங்கள் அதெல்லாம். நம்ம சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருப்போம் தெரியுங்களா? வேசியின் பிள்ளைகளாக மாறிடுவோம். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வேசியின் பிள்ளைகள் அல்ல. தகப்பன் பேர் தெரியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தகப்பன் உண்டு. அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக அபிஷேகம் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவரோடு வேரோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நான் பேசும் பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அநேக ஆதி அப்போஸ்தல காலங்களில் நடந்ததான அந்த வரங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அதை பார்த்துட்டு விரும்புகிறோம். இப்படி இந்த வரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றோம். விரும்பலாம். ஆனால் அதற்குரிய காரியத்தை நீங்களும் நானும் செய்கிறதே இல்லை. தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். ஆண்டவரே, இந்த வரங்களை கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் நாம மகிமைக்காக நான் என் குடும்பத்தில், நான் தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல நான் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை நம்பி எவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட உடன் வேலை செய்கிற எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கலாம். அந்த பிரச்சனையே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் தான் போய் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு அதை ஆண்டவர் தெரிவிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவர் அழைத்த அழைப்பிற்கும் அவர் கொடுத்த அபிஷேகத்திற்கும் உண்மை இல்லாதவர்களாய் இழந்து போனதினாலே அந்த வல்லமைகள், அந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதே கிடையாது. இங்கே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு கையை தூக்கிட்டு அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு உள்ள ஒரு அசைவுமே இருக்காது. ஏன்? உங்களுடைய வேற எங்கேயோ போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது. தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனோடு உங்களுடைய எப்போதுமே இரவும் பகலும் நீங்கள் அவரை பார்த்து, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கணும். நிறைய வேலை செய்கிற டீச்சருங்க, உங்கள் கையில் எவ்வளோ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுத்துக்கிற அபிஷேகத்தின் வல்லமையின் மூலமாய் உங்ககிட்ட படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் பர்சனலாக கர்த்தர் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கூப்பிட்டு அந்த பிள்ளையோடு நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உங்கள் வாயின் மூலமாக
அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுதே அந்த பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சிடும். நிறைய சாட்சிகளை நான் இப்படி கேட்டிருக்கிறேன். நிறைய பிள்ளைகள் வளர்ந்த பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு டீச்சர் இருந்தாங்க, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு டீச்சர் இருந்தாங்க, 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு டீச்சர் இருந்தாங்க, +2 படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க இப்படி எனக்கு சொன்னாங்க, அதன்படி நான் எங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு கர்த்தர் கனவின் மூலமாக தரிசனமானார், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், இன்றைக்கி நான் தேவ பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அதனால் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பிள்ளைகளை, நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் அண்டையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். முடிவு காலத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பாரானால், நீ நினச்சிக்கிட்ட அந்த வேலையில் உனக்கு சம்பாத்தியம் வரும்னு சொல்லி, அதற்காக மாத்திரம் இல்லை, உன்னை அந்த இடத்துல நிறைவேற்றும்படியாய், ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவர் நாமத்தின் மூலமாய் நீ நிறைய பிள்ளைகளுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கும்படியாகவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது யூடியூபின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். கேட்கிறவங்க யாவருக்கு நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அது உங்களுக்கு நிறைய காரியங்களை அது செய்யும். பாருங்கள், 2வது வசனம் 11ஆம் அதிகாரம். நாணத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்ததான அதே ஆவிகள் தான் இந்த நாட்களில் உங்கள் மேலமும் தங்கியிருக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவ உடையவன் அவருடைய ஆவியை உடையவனாக இருக்கிறான். அவர் எதற்காக தன்னுடைய ஆவியை கொடுத்தாரு? அப்போஸ்தலர் நிருபம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. ஏரோடும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுகிரகம் செய்துள்ளும் என்றார்கள். அவள் ஜெபம் பண்ணின போது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போ இந்த தைரியம் நமக்குள்ளே வரணும். அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருந்த பொழுது அந்த இடமே அசைந்ததான். சொல்கிறார், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த வேளையில் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் மத்தியில் செய்யுங்க என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் இந்த வல்லமையும் வரங்களும் நமக்கு வேண்டும். இதற்காக வாஞ்சித்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது, நாணத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலேயும் தங்கி இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார், நாணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், உணர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார், பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார், கர்த்தருக்கு அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 3ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இப்போ துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து சொல்லலை. இந்த ஆவிகள் துன்மார்க்கனை ஆட்கொண்டுகிற துன்மார்க்கத்துக்குரிய ஆவிகள். அந்த ஆவிகளை நாம் என்ன பண்ணணும்னா கட்டி அவைகளை செயல்படாதபடிக்கு அவருடைய வல்லமைகளெல்லாம் செயலிழந்து போகும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார்.
அதனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, உங்களை அபிஷேகித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கண் கண்டபடி நியாயம் செய்யாமல், காது கேட்டபடி நீங்கள் தீர்ப்பு சொல்லாமல். இன்றைக்கி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்ததை வச்சு கேட்டதை வச்சு சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஆனால் தீர விசாரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நான் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், ஆனாலும் நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்படி தான் நிறைய குடும்பங்களில் சண்டைகள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதற்காக உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளலை. கர்த்தர் அதற்காக உங்களை என்னையும் அபிஷேகிக்கலை. நீதியின்படி நியாயத்தின்படி தீர்ப்பு செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாக இருக்கிறது. நம்முடைய பெல்ட்டு நீதியாய் சத்தியமாய் இருக்கும் பொழுது அது நம்மை ஸ்திரப்படுத்தும். தேவனுக்காக இன்னும் வைராக்கியமாய் ஓட அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்தவனுடைய அழைப்பு, தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், அவர் அழைத்ததான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம மேலே கொடுத்துருக்கிறதான அந்த வல்லமைகளும் வரங்களும் ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளும் ஊழியங்களும் நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இப்படி சபையில் எழுந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு வசனம் பேச இதுதான் ஊழியன்னு இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கையில் கர்த்தர் நம்பி கொடுத்துருக்கிறதான அந்த ஊழியத்தை, உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த குடும்பத்தை நடத்தும்படியா தெய்வீக ஞானத்தை நீங்கள் கேளுங்க. அதற்குரிய அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். தேவனுடைய ஞானத்தை நீங்கள் தேவனுடைய கரத்தில் கேளுங்க. அவர் அறிவை உணர்த்தக்கூடாதியான அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பலத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். பலன் இல்லாத நேரத்தில் உங்களை பலப்படுத்தும்படியாக தம்முடைய பலத்தின் ஆவியினால் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் ஜெபமே பண்ண முடியல, சோர்வாயிடுச்சு, தூக்கமாக வருதுன்னு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய பலத்தின் ஆவியினால் என்னை நிரப்பங்க ஆண்டவரை. நான் ஜெபிக்க போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படி தூக்கம் வந்துகிட்டே இருக்குது, ஜெபிக்க முடியாதபடி சத்துரு என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான், என் வாழ்க்கையில் பலனை தாங்க ஆண்டவர். பலன் இல்லாத நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் தான். அதனால் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. ஒருவேளை உங்களை ஒரு மோசமான ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்களை வச்சிருக்கிறாருன்னா அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் அந்த குடும்பத்தை சரி செய்யணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்கள் கையில் அந்த மோசமான குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி காலையில் வேலையில் கூட ஒரு அருமையான ஒரு மகன் வந்தான். அப்போ அவங்க குடும்பத்தை குறித்து தெரியும். அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தப்போ அந்த பொண்ணு சொன்னான், இல்லை எனக்கு தெரியுது, இது ஆவிக்குரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது, நான் இதில் மேற்கொள்ளுவேன், நான் இதிலேருந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தைரியமாக சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் குறித்தும் நம்ம கையில் கொடுத்துருக்கிற குடும்பத்தை குறித்து, கொடுத்துருக்கிற தொழிலை கொடுத்து, உங்களுடைய கணவரை கொடுத்து, உங்களுடைய மனைவியை கொடுத்து, நீங்கள் பெற்ற பிள்ளைகளை குறித்து, அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தணும்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேலே, உங்கள் புருஷன் மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்களுடைய பெற்றோர் மேலே கடந்து போகும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனக்கு கொடுத்த அபிஷேகம் எனக்கு மாத்திரம் இல்லை, சுயநலமாக நம்மளை தேவன் ஒரு நாள் வைக்க போகிறது கிடையாது. ஆண்டவரே, எங்கள் மேலே இருக்கிறதான அந்த அபிஷேகம் கார்ப்பரேட் அனாயிண்டிங், அதுதான், அது எல்லாருக்குள்ளாரையும் பற்றி பரவணும். என் மேலே இருக்கிறதான அபிஷேகத்தின் வல்லமை சபை மக்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறதான இந்த அபிஷேகத்தின் வல்லமையை என்னுடைய செய்தியை கேட்குற, என்னிடத்தில் வந்து ஜெபிக்கிற, இல்லைன்னா நான் யாருக்கு ஜெபம் பண்ணுறனோ அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் என் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் அந்த வல்லமை, அந்த நோக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது செயல்படுவதாக அப்படின்னு நான் சொல்லி தான் ஜெபிக்கிறேன். அதனால் கர்த்தர் உங்களை ஒரு கிறிஸ்தவளாக அழைத்திருக்கிறார். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதான மகளாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து, தேவன் தம்முடைய வெளியேற பெற்ற ஆவியினாலே நிரப்பி, வரங்களினாலே நிரப்பி, அவரை எவ்விதமாக அந்த நாட்களிலே அநேகருக்கு அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய் அவர் எடுத்து உபயோகப்படுத்தினாரோ அதை விட ஏன் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதான அற்புதங்களை, அடையாளங்களை விட பெரிய காரியங்களை
செய்வான். அப்போ கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. நான் செய்யாத பெரிய அற்புதத்தை என் மகன் செய்ய போகிறான். நம்ம மேலே எவ்வளோ ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு பாருங்களேன். அந்த ஆண்டவரை நினச்சி நம்ம நன்றி சொல்லணுங்க. ஆண்டவரை, எங்களை குறித்து நீங்கள் உயர்ந்த நோக்கம் வச்சுருக்கிறீங்க. தகுதியில்லாத எங்களை நீங்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் அது நிறைவேறும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளாரையும் வல்லமைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வல்லமை இல்லாத ஒருத்தருமே இல்லை. ஒரு காற்று இல்லாத இடத்துல ஒரு மனுஷனை போட்டு அடைச்சி வச்சா அவன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க? காற்றே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் பூட்டி அடைச்சி வச்சு கதவு ஜன்னல்லாம் மூடி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் வரும், கீழே வருவேன், அப்படியே என் உயிர் போயிடும், செத்து போயிடுவேன். அதே போலவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளாக இல்லாமல் இருந்தால் நாம் ஆவிக்குரிய நிலையில் நாம் மரித்தவர்களாய் மாறிவிடுவோம். எபேசியர் ஒரே ஒரு வசனம் பாருங்க. எபேசியர் 2 அதிகாரம் 5 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 264வது பக்கத்தில் இருக்குது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். முற்காலத்திலே நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்ததான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர், அதுதான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இதுவரை எந்த விதமான முயற்சியும் செய்யாமல், அவருக்காக ஒரு காரியத்தையும் செய்யாமல் அப்படியே போட்டது போலவே இருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு அசைவு உண்டாக வேண்டும். உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரற்றதான அந்த எலும்புகளெல்லாம் உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்று, ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது போல கர்த்தர் உயிரற்று போய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை உயிர் பெற செய்து வல்லமையுள்ள ஒரு சேனையாக கர்த்தர் எழுப்பி நிறுத்தப் போகிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு காலத்தில் செத்து போயிருந்தோம், மரித்து போயிருந்தோம், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும். கர்த்தர் நம்மை தயவாய் நினைத்து நம்முடைய மிகுந்த கிருபையின்படியாய் நம்மை அபிஷேகித்து நமக்கு ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பெற்றுக்கொண்ட ஜீவனை காத்து கொள்ளாதபடி நிறைய பேர் இழந்து போயிட்டோம். பரவாயில்ல, இழந்து போயிருந்தாலும் மறுபடியுமாய் கொடுக்க வல்லமை உள்ளவர் அவர். செத்து போன உழந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்ததான கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நம் மேலே அசைவாடுவாரானால், நமக்குள்ளாக இறங்கி வருவாரானால், உயிரற்று காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாய் அநேகம் ஆயிரங்களை உங்கள் மூலமாக தேவ நாம மகிமைக்காக இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் எல்லாரையும் மனம் திரும்ப செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இது கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமுமாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் வாஞ்சியுமாக இருக்கிறது. என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் இதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறதான நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க நம்ம இந்த வேளையில் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நாங்கள், எங்கள் மேலே உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை வைத்திருக்கிறீங்க. அந்த
அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு எங்களுடைய கரங்களின் மூலமாய், எங்களுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாய் அது செயல்படும்படியாக எங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள், எங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள், நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், எங்களிடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அசைவை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒரு திரளான கூட்டத்தோடு உம்முடைய ராஜ்யத்திற்கு வந்து உம்மை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வெறும் கையா நம்முடைய சமூகத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. வெறும் கையா நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் ஒரு சில ஆத்துமாக்களையாவது நாங்கள் கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதானமான வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, எங்களுடைய பாவத்தை கழுவி இருக்கிறீங்க, எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில செயல்படும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்கள் மூலமாக செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், இல்லைன்னா எங்களுடைய தெருவில் இருக்கலாம், இல்லைன்னா எங்களுடைய சொந்தங்களில் இருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் படிக்கிற இடத்துல இருக்கலாம், ஹல்லேலூயா நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற இடங்களாக இருக்கலாம் ஆண்டவரே. எங்கள் மூலமாக உங்களுடைய நாம மகிமைக்காக அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படுவதாக. ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அசைவை ஏற்படுத்துவார். படிக்கலைன்னு சொல்லலாம், படிக்காதவர்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். நாணத்தை ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒருவரையும் வெறுமையாய் அவர் ஒரு நாளும் அனுப்பினது கிடையாது, தெரிந்து கொள்ளது கிடையாது. காலியான பாத்திரமாகிய என்னை அவர் நிரப்பியிருக்கிறாரு, உங்களையும் அதை போல நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்மை முழுவதுமாக காலியாக்கி வெறுமையாக்கி ஆண்டவரே எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் சித்தத்தின்படியாய் நீர் எங்களை நடத்துங்க. உங்களுடைய விருப்பத்தை எங்கள் மூலமாக நீங்கள் நிறைவேற்றுங்க. உங்களுடைய நாமத்தை எங்கள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய பிரதானமான ஜெபமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாடில் இந்த இடத்துக்கு வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. அவங்களை எந்த இடத்துல வேலையில் வைத்திருக்கிறீரோ, படிக்கிற இடத்துல வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீங்கள் அந்த இடங்களில் உங்களுடைய நாமத்தை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், உண்மை எங்களை சேர்க்கும்படி மீண்டுமாய் சீக்கிரம் வரும்படியாய் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.